ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்கை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 10லேருந்து 15 வெள்ளைப்பூடு எடுத்துக்கலாம். அதை நல்லா பொடி பொடியாக எவ்வளோ நம்மளால் பொடியை நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியை நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிளகை நல்லா வறுத்து காய வச்சு அதையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்படுது. சில்லி ஃப்ளேக்ஸ்ங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. வத்தலை வறுத்து அதை ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோம்னா சில்லி ஃப்ளேக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த டிஷ்ஷுக்கு நான் இப்போ 6 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுலை எடுத்து அதில் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிட்டு அது கூடயே கொஞ்சமாக உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டையை, அதை ஊற்றி ஃபஸ்ட்டே கலக்காமல் கொஞ்சம் 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு குட்டி குட்டி க்யூப்ஸாக கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம முட்டை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம், நம்ம இப்போ 10-15 வெள்ளைப்பூடை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளைப்பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடயே கொஞ்சமாக உப்பு, பெப்பர் பொடி, சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் நல்ல கெட்டியான பாலை எடுத்துக்கலாம். 1 கப் நல்ல கெட்டியான பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாலை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கிளறி விட விட திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. திக்கா வந்ததுக்கு அப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா முட்டை, அந்த முட்டையை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான பால் எக் கறி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.